ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான 3 கிரவுண்ட் ஃபார்ம் லேண்ட், பேக் வாட்டர் ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப போஷான ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைமான ஒரு லொக்கேஷனில் ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பேக் வாட்டர் கிட்ட அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ஒரு நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க, நல்ல ஒரு பட்ஜெட்டிவான ப்ராப்பர்ட்டி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் உள்ளே ஒரு ஏக்கரில் அழகாக சூப்பராக போட் கிளப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ரெசார்ட்ஸ் வந்துச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனரி அட்மாஸ்பியரில் பேக் வாட்டர் ஒட்டி அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ், இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, இதோடைய சாயில், இதோடைய வாட்டர் சோர்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் சென்னை திருவான்மையூர், நெக்ஸ்ட் கோவளம், மகாபலிபுரம், அடுத்தது உங்களுக்கு சேட்டலைட் சிட்டியை ஒட்டி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவிங்கில் ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் 1 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த பேக் வாட்டர் ப்ராப்பர்ட்டி, பேக் வாட்டர் வியூவோட அழகான ப்ராப்பர்ட்டியாக ஒரு நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. தார் ரோடு மேலே நீங்களே பார்க்குறீங்க. அந்த ரெசார்ட், பேக் வாட்டர் இதோட சீனரிலாம் நீங்களே பார்க்குறீங்க. அதோட ஏரியல் வியூ நீங்கள் பார்க்குறீங்க. லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷன். சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் இந்த ஒரு பிளேஸுங்க, பேக் வாட்டரில். இல்லைனா பேக் வாட்டர் வேணும்னா நம்ம இங்கேருந்து திருப்பி நீங்கள் முட்டுக்காடு, அதாவது முதலியார் குப்பம், கடப்பாக்கம் கிட்டே போகணும். இங்கேருந்து நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனீங்கன்னா தான் இங்கே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங்கில் சேட்டலைட் சிட்டி, கான்ஃப்ளூயன்ஸ் செஸ் கேம், வேர்ல்டு செஸ் நடந்த இடம் கான்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரைன் காலேஜ். இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல புதுசாக ஈசிஆர் போட்டுட்ருக்க இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் டிரைவிங்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் இது லொக்கேட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜங்கிள் அட்மாஸ்பியர். ரெசார்ட்டுக்கு மேலே ரெசார்ட்டு உள்ள நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போய்ட்டுருக்குது. உங்களுக்கு உள்ளே விசிட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த 3 கிரவுண்ட்ஸோடைய அப்ராக்சிமேட் ட்ராயிங் தாங்க நான் இப்போ பார்க்குறது. உங்களுக்கு நீங்கள் 70 into 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ் உள்ள தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கிற நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. இது ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒட்டி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் வாட்டர் கம்யூனிட்டி. பேக் வாட்டருக்கு அந்த பக்கம் பெரிய கம்யூனிட்டி மால்குடின்னு இருக்குது. அது ஃபுல்லாகவே டெவலப் பண்ணுங்கிறாங்க. இப்போ 40 ஏக்கர்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு பட்ஜெட் ஹோம்ஸ், பேக் வாட்டர் வில்லாஸ் கட்டிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கம்யூனிட்டி, பேக் வாட்டர் கம்யூனிட்டி ஒரு லேஅவுட் இருக்கும். வாங்க, இந்த ஏரியாவில் இந்த கம்யூனிட்டியில் ஒரு நம்ம பிளாட் பார்க்குறோம். நார்த் ஃபேஸிங்லேருந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இதில் நிழல் தரக்கூடிய மரங்களும் உங்களுக்கு 10-15 மரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள், மாமரங்கள், சவுக்கு மரம் முதல் கொண்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அருமையான பிளேஸு. சைடில் இருக்க நார்த் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் சைடில் இருக்க காம்பவுண்ட் வாலில் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் ரெசார்ட். அது போட் கிளப் மாதிரி 1 ஏக்கர் ரெசார்ட்டு, ஹோம் ஸ்டேஸுங்க. அது ரொம்ப அருமையான இடம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ ப்ராப்பர்ட்டி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, 3 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இது சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னால் மகாபலிபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவிங்கு. ஈசிஆர்லேருந்து ரெசிடென்ஷியலை கிராஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்துடலாம். உங்களுக்கு நல்ல சூட்டபுள் ஃபார் மினி ரெசார்ட்டு, ரெஸ்டாரண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதோடைய டெவலப்மெண்ட் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டிவாக ஒரு 3 கிரவுண்ட் 4 கிரவுண்டில் எங்கேயும் கிடைக்காது. மிக்சட் ஃபார்ம்லேண்ட் உள்ள நல்ல அருமையான ஏரியா. இந்த தார் ரோடு, எக்ஸிஸ்டிங் தார் ரோடே போய்ட்டு பேக் வாட்டரில் தான் எண்ட் ஆகுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் மினி ரெசார்ட் பண்ணணும், ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் ஸ்விம்மிங் பூலோட அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராப்பர்ட்டி. சென்னைக்கு அருகாமையில் உள்ள ப்ராப்பர்ட்டி. அதுவும் சேட்டலைட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டி, ஃபுட்பால் ஸ்டேடியம், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் மேலே டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்க ஏரியாவில் பேக் வாட்டரை ஒட்டி நீங்கள் மொத்த ஏரியல் வியூ பார்க்குறீங்க. இந்த பேக் வாட்டரை ஒட்டி இருக்கிற அங்கே புதுசாக கட்டியிருக்கிற ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஒட்டி இருக்குங்க. ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன், ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸு. உள்ளே ஒவ்வொருத்தராக வாங்கி இப்போ பில் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேட்டலைட் சிட்டியை ஒட்டி பக்கத்தில் மெடிக்கல் காலேஜும் வந்துடுச்சு. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் 30 to 40 ஃபீட்டில் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ், ரொம்ப அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, சாயிலை பொறுத்தவரைக்கும் ரெட் சாயில், அருமையான ரெட் சாயில். நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஒரு வைப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஏரியாவில் உங்களுக்கு க்ரீனரியான ஒரு ஏரியாவில்
உங்களுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டோ ரெஸ்டாரண்ட்டோ போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இதை தாண்டி போனால் புதுசாக அமிட் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. 1 கிலோமீட்டர் தான் ஈஸியாக இருக்குது. இங்கேருந்து சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியாலே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபார்ம் லேண்டு, கமர்ஷியல் லேண்டு, உங்களுக்கு பீச் லேண்டு, பீச் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.